விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்ன பி, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல. என்ன உதயா பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பா பேசினேன்? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, உங்க பொண்ணு தானே, நீங்க தானே வர சொல்லி சொல்லணும். உங்களுக்கு தானே உரிமை இருக்கு. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உதயா, எதுவும் சரியில்லை. யாரு நான் தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருக்கேன்? ஒரு டாக்டரா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இவனுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்திருக்கலாமே. நீங்க வேற சைக்காலஜிஸ்ட் வேற படிச்சிருக்கீங்க. ஒருத்தரோட மைண்டை ஈஸியா ரீட் பண்ண முடியும் உங்களால. அதை விட்டுட்டு இப்படி என்கிட்ட சமாளிக்க ட்ரை பண்ண தேவையில்லை அபி. சோ நீங்க தொக்கா மாட்டிக்கிட்டீங்க. ஓகேவா? ஏன் என்கிட்ட சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு உங்களுக்கும் தெரியும். பட் அதை நீங்க சமாளிக்கிறதுக்கு டிசைனா யோசிக்கிறீங்க அபி. இல்ல, நீங்களா இதை என்கிட்ட பேசி போட்டு வாங்குற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்கிட்ட ப்ளே பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனாவே வளரல என்ன? அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை மனுஷனா மாத்துறதுக்காக தான் இங்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து என்கிட்ட போட்டு வாங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. என்ன அடுத்து என்ன வச்சு காய் நகத்தலான்னு? அதுக்கு அபி என்னைக்குமே சரிப்பட்டு வர மாட்டான். ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் வச்சு நீங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களை நம்பி வந்த பொண்ணை வச்சு கூட நீங்க ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை மனுஷனா மாற்றணும்னு ஒரு டாக்டரா வந்து இந்த இடத்துக்கிட்ட நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாதீங்க. ஓகே? ஆமா, ஒரு டாக்டர், ரொம்ப நல்ல மனசு அபி, ரொம்ப நல்ல மனசு உள்ள ஒரு டாக்டர், புகுந்த வீட்டு மேல பாசம் உள்ள ஒரு டாக்டர், மாமனார் மாமியார தெய்வமா நினைக்கிற ஒரு டாக்டர். பட் தொட்டு தாலி கட்டின புருஷன் மட்டும் அக்யூஸ்ட். கரெக்டா? உங்களோட ஸ்டோரி படி புருஷன் மட்டும் அக்யூஸ்டா இருக்கிற ஒரு டாக்டர். கரெக்டா? தட்சி ஒரு லிமிட் உதயா. நிறுத்துங்க. என்ன லிமிட்? இதுல ஒரு லிமிட்டும் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அபிநயா. ஒரு பேஷண்ட் முதல்ல எந்த மாதிரியான மயக்கல இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு டாக்டர், என்ன எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க, சைக்காலஜிஸ்ட் படிச்சிருக்கீங்க, கைனகாலஜிஸ்ட் டாக்டர், நீங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஒரு பேஷண்ட்டுக்கான மயக்க நிலையை உங்களால அனலைஸ் பண்ண முடியல. கரெக்டா? அவங்க பெயின் டோஸ் கொடுத்து மயக்கத்துல இருக்காங்களா இல்ல கான்சியஸோட மயக்கத்துல இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ அப்படின்னா நீங்க நினைச்சு பாத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் எப்படி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். உதயா மாட்டிக்கிட்டீங்க டாக்டர், மாட்டிக்கிட்டீங்க. புரியுதா? சோ இப்போ நீங்க தேவையில்லாம சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபுல்ஃபில்லாவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சோ நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்க சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு. இப்போ நீங்க என்ன சமாளிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்க வரல. ஓகே? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் மட்டும்தான் உங்களை நான் சொல்ல சொல்லியிருக்கேன். சோ மனசாட்சி, நம்பிக்கை துரோகம் அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டீங்க என்ன நீங்க. ஆனா என் நம்பிக்கை துரோகம் கூட ஒரே 1% தான். என்ன? ஆனா உங்க நம்பிக்கை துரோகம் மீதி 99%. எப்படி? 99% பெத்த அப்பங்கிட்ட இருந்து புள்ளைய பேச்சிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய பாவம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவன் அயோக்கிய கிடையாது. நான் வேணா அயோக்கியனா இருக்கலாம், ஏன்னா நான் நிறைய வேலை பார்த்திருக்கேன், இல்லன்னு சொல்லல. ஆனா சத்தியனா அயோக்கியம் இல்ல. அவனை பொறுத்தளவுல அவன் அயோக்கியம் கிடையாது. ஒரு பொண்ணோட பாசத்துக்காக அவன் எவ்வளவு ஏங்குறான் சொல்லுங்க. உங்க மேல அவன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. விட்டு போய் 15 வருஷம் ஆச்சு. என்ன? ஆனா உங்க மேல துளியுண்டு லவ் பாசம் ஏதாவது குறைஞ்சதா? சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து பெத்த புள்ளைய மறைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி டாக்டர் மனசு வந்துச்சு? சொல்லுங்க. என்ன ஆன்சர் யோசிக்கிறீங்களா? அடுத்து எப்படி இவனை சமாளிக்கலான்னு நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்காது. பெத்த அப்பங்கிட்ட இருந்து பெத்த பிள்ளைய பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி உங்களுக்கு அந்த ஹீரோ மனசுக்குள்ள இருந்துச்சு? அதுவும் அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணுது? இங்க பாருங்க, எனக்கு சத்தியன் மேல ஒரு பாசம், ஒரு மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. சரியா? நான் இப்ப இவ்வளவுதான் பேசுறதுக்கு காரணமே சஹானாக்காக மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சஹானான்ற ஒரு கேரக்டர் அப்பாவை தேடி எவ்வளவு ஏங்கிட்டு இருக்கா அப்பா பாசத்துக்காக. ஏங்க பிரிச்சிங்க? இந்த பொண்ணுகிட்ட எப்படிங்க வாய் கூசாம போய் சொல்ல உங்களுக்கு மனசு வந்துச்சு? அப்படி எந்த பிரச்சனையா வேணா இருந்துட்டு போகட்டுமே. லைஃப்ல யாருக்குதான் பிரச்சனை இல்ல சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் எப்படி வாழ்றாங்க? கல்யாணம் ஆகுற வரைக்கும் புருஷனுக்காக ஒரு பொண்டாட்டி வாழ்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனாகட்டும் பொண்டாட்டி ஆகட்டும் 2 பேருமே அவங்க பிள்ளைங்களுக்காக தான் வாழ்றாங்க. ஆனா நீங்க என்னங்க பண்ணீங்க? அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ இருக்குது? அவனை பார்க்கும் போது ஒரு வெறுப்பான பார்வை கிடையாது, மொத்தமா காதல் பார்வை. சோ அவனே உங்களுக்கு பிடிச்சதானே இருக்கு. அவனை மறக்க நீங்க எங்க ட்ரை பண்ணீங்களா? சொல்லுங்க. 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க.
ஹ, நீங்க எதுக்காக பிரிஞ்சு போனீங்க அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது என்ன. ஆனா 15 வருஷம் கழிச்சு திரும்ப வந்த போதும் அவன் மேல அந்த காதல் உங்களுக்கு துளி கூட குறைஞ்சதா சொல்லுங்க. உங்க 2 பேத்துக்கு பிடிச்சி நீங்க டெய்லி மீட் பண்ணி டெய்லி என்னென்ன கருமத்தையே பண்ணி தானே தொலைக்கிறீங்க. சோ அப்படி இருக்கும்போது பெத்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஏங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க? சொல்லுங்க, அந்த பொண்ணு என்னங்க பாவம் பண்ணுச்சு? சின்ன பிஞ்சு குழந்தைங்க எவ்வளவு பாசத்துக்கு ஏங்குது தெரியுமா? அந்த பொண்ணு எவ்வளவு வெள்ளித்தனமா இருக்கா, எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கா. சோ அவளுக்கு போய் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க. தள்ளி இருந்து பாக்குற எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னடா இது அப்படின்னு. உங்களுக்கு எப்படி அபி இப்படி மனசு வந்துச்சு இவ்வளவு தூரம் பண்ற அளவுக்கு? அந்த பொண்ணோட முகத்தை டெய்லியும் தானே பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு குற்றம் உணர்ச்சி கொள்ளலையா? ஒரு அப்பா கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சு வச்சிருக்கோமேன்னு சொல்லி சத்தியனை பார்க்கும்போது ஐயோ நம்ம இவங்கிட்ட போய் சொல்லிட்டோமே, நம்ம பிள்ளைய இவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அது எப்படி அப்படி முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ள வச்சு மறைச்சிருக்கீங்க? 2 பேர் சேர்ந்து பெத்தெடுத்த புள்ளைய மறைச்சு வச்சிருக்கீங்க இத்தனை வருஷ காலமா. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. உதயா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? டாக்டர் நீங்க ஏன் அழுகுறீங்க? வா வா, நல்லவங்கன்னு ஒரு டாக்டர் சொல்லுவல்ல. சோ அப்படிப்பட்ட நல்ல டாக்டர் ஒரு புள்ளைய பெத்து 15 வருஷமா மறைச்சு வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டல, ஏன் சஹானுக்கு நீ இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அப்படின்னு அந்த கேள்வி இனிமே நீ என்கிட்ட கேட்க கூடாது. என்ன, போய் உங்க அபி டாக்டர் நல்ல டாக்டர் இருக்காங்களா அவங்க கிட்ட போய் கேளு. பெத்த பொண்ண ஏன் இவ்வளவு நேரம் சத்தியம் டாக்டர் கிட்ட காமிக்காம மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு போய் கேளு போ. இப்ப என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்து அந்த பதில் என்கிட்ட சொல்லு. ஏன்னா நான் நிறைய கொஸ்டின் பண்ணிட்டேன், அந்த கொஸ்டினுக்கு அவங்க எதுக்கும் பதில் சொல்லல. சோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில வாங்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லு. டாக்டர், அவன் என்ன சொல்றான் எனக்கு ஒன்றும் புரியல. அவன் ஃப்ராடு தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் போய் சொல்ல மாட்டான் டாக்டர். என்ன டாக்டர் ஆச்சு? என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? மனசில் தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்தாதான் அதோட வெளிப்பாடாக கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியுதக்கா உங்களோட வலி. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம மனசு ரொம்ப காயமாக இருக்கும் போது அழுது தீக்கும் போது ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். ஸோ நீங்கள் அழுங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. நான் போகிறேன். எங்க என்ன எங்க கோயிலுக்குலாம் வர சொன்னீங்க? எங்க நாளா கோயிலுக்குள்ள வந்தா விளங்காதுங்க எதுவும். ஏன் இப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் கிடையாது. கோயிலுக்கு சாமி கும்பிட வரணும், அது என்ன விளங்காதுன்னு சொல்றது? எங்க எனக்கு இந்த சாமிலாம் கும்பிட தெரியாதுங்க. உண்மையை சொல்லணும்னா சாமி கும்பிடுறவங்களை பார்த்து பல்ல கட்டிட்டு இருப்பேங்க. அவங்க என்ன வேண்டுறாங்க நான் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பேங்க. என்னதான் கோயிலுக்கு வர வச்சுட்டீங்களே. இனிமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீ பாருங்க, லைஃப்ல பிரேயர் மட்டும்தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன். ஓகேவா? கோயிலுக்கு வரமோ இல்லையோ டெய்லியும் 1 மினிட் அதை நம்ம ப்ரே பண்ணணும். ஓகே? எங்க என்ன நீங்க நல்லவனா மாத்தணும்னு ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க. ஆனா நீங்க நினைக்கிற நல்லவன் நான் கிடையாதுங்க. இன்பா, உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணிலாம் எதையும் பண்ண சொல்லல. என்ன, உங்களை நான் லவ் பண்ணுன்ற காரணத்துக்காக உங்களை டோட்டலாக மாற்றணும்னு நான் நினைக்கவும் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணால் நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சரி ஓகேங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க நீங்க மட்டும் தான் வந்தீங்களா குட்டியங்க? நீ மட்டும் தனியா விட்டுட்டு தான் மறு வேலை பாப்பா. இந்த கோயிலுக்கு அவளை நிறைய வாட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நான் கோயில போய் நல்லா சுத்தி பார்க்க போறேன்ட்டு சுத்தி பார்க்க போயிருக்கா. எப்பா சரிங்க, அவ இங்க வராத வரைக்கும் சந்தோஷங்க. இல்லங்க, வேறக்கே 3 நாளா நான் பாக்கலங்க. என்னை பார்த்தானே வச்சு செஞ்சிருவா. அதுக்குள்ள நான் சாமி கும்பிட்டு போயிடுறேங்க. அது மட்டும் இல்ல, குட்டிக்காக மட்டும் பயப்பில்ல, எங்க அம்மா கூட இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வருவாங்க. உங்க அம்மாவா? அப்ப இன்னைக்கு உங்க அம்மா யாருன்னு என்கிட்ட காட்டுறீங்க? ஓ, வருங்கால மாமியார இப்பவே பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கா? என்ன சொன்னீங்க?
இல்ல அது அது வந்துங்க அது வந்து ஒரு ஃப்ளோல அது வந்து இப்படி அப்படி சரி விடுங்க அது தெரியாம வந்துருச்சுங்க. எங்க அம்மாவும் உங்களுக்கு பார்க்கணும் அவ்வளவுதானே. ஆனா எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த கோயிலுக்கு வருவாங்கங்க. சரி ஓகே, எப்போ வந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க அம்மாவை நான் பார்த்துட்டு போறேன். ம்? சரி, இந்தாங்க துணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அதெல்லாம் நான் வச்சு பழகலைங்க. இனிமே வைங்க. சோ உங்களுக்கு நான் எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது. நான் குங்கும துணுறுலாம் வச்சுட்டு எங்க வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கங்க. எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. இனிமேல உங்களுக்கு புத்தி வந்துருச்சு, ஞானோதயம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன வைங்க. சரி கொடுங்க வைப்போம். நீங்க வேற ஆசைப்பட்டீங்க. ம் கரெக்டா வச்சுட்டேனா? ம் பரவாயில்லையே, வச்சு பழக்கலன்னு சொல்லிட்டு கரெக்டா வச்சிருக்கீங்க. இல்லங்க லைஃப்ல சில விஷயம் நேரா தாங்க நடக்கும், வேற ஒண்ணு இல்ல. உங்களை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. வெரி என்டர்டைன்மெண்ட். அப்படிங்களா? சரிங்க. நீங்க வைக்கலையா? இல்ல, நான் உங்களை மாதிரி நேரா வைக்க மாட்டேன். நான் எங்கேயாவது கொண்டுட்டு போய் வச்சிருவேன். ஸோ நான் கண்ணாடி பார்த்து வச்சுக்கிறேன். என்னங்க நீங்க என்னை மட்டும் வைக்க சொல்றீங்க, நீங்க வைக்கலையா? கொடுங்க. என்னது இது வேணாம். ஓகே, கோயில் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சா? நான் பொங்க சோறு எங்க தராங்க? நானும் கோயிலுக்கு பொங்க சோறு வாங்கிட்டீங்க தான் வரேன். எங்க போறாங்கன்னே தெரியல. சரி சித்திட்ட போலாம். அச்சி. கோயிலினுள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா, உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நொடியும் சக்கரை தடவி என்னோழி அல்லவா. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? இப்ப தாண்டி தெரியுது சித்தி, நீ யார் பிரகாரல ஓட்டிருக்கனே. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் இன்பம் லவ் பண்ணுன்னு. கடைசியில லவ் பண்ற பத்தியா அங்க இருக்க. சரி போஸ் நல்லா இருக்கு, மிரட்டுறதுக்கு யூஸ் ஆகும். எடுத்து வைப்போம். என்னென்ன பண்ணிட்டு இருக்க நீ சித்தி? இதை வச்சுதான் இங்க உன்னை மிரட்ட போற. நீ சகான யாருன்னு பாப்ப. ஏதாவது ஒண்ணு நான் கேட்டு நீ வாங்கி தரேன்னா இதை போட்டு விட்டுற வேண்டியதான் அபிக்கிட்ட. கதைகள் பேசும் விழி அருகே எதெல்லாம் பேச என் உயிரே, காதல் சுடுதே காய்ச்சல் வருதே. வேணும்னு பண்ணல, சும்மா தான் வச்சு விட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு. சரி ஓகே, நான் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன். சப்போஸ் குட்டி வந்தானா பேசிட்டு இருங்க. ஓகே? எங்க குட்டிக்கிட்ட கோர்த்து விட்டு போறீங்க? அவளோட கண்ணில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மாட்டிக்கோங்க, அடுத்த தடவை பார்த்து டீல் பண்ணிக்கலாம். நான் வரேன். டேய் இன்பா, நீ என்ன பண்ண? நீ எத்தனையோ பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்க, ப்ளே பாயா சுற்றி இருக்க. இந்த பொண்ணு உங்ககிட்ட ப்ரப்போஸும் பண்ணிட்டா, நீ லவ்ங்கிற ஃபீல் இல்லைன்ட்ட. அப்ப என்ன இதுக்கு போய் அவன் நெத்தியில போட்டு வச்ச? அப்ப நீ என்ன லவ் பண்றியா? லவ் பண்றியா சொல்லு. நாயே நீ என்ன இதுல நீ வாழ்ந்துட்டு இருக்க? சரி வீட்டுக்கு போயிட்டு காத்தி போட்டு சாவடிப்போம், அவன் தான் சரியா வருவான். ஓஹோ, காதல் படம் ஓட்டுறீங்களோ? ஐயோ வணக்கம் வணக்கம். என்ன சார் வணக்கம் வணக்கம்? என்ன பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அது ஒண்ணு இல்ல, ஒரு அவசர வேலையா ஒரு ஜெர்மனி வரைக்கும் போக வேண்டியதாயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வேற டாக்டர் பத்தியா. ஜெர்மனி வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்களா? அது ஒண்ணு இல்ல, ஒரு ஃபேமிலி பஞ்சாயத்து. நம்ம தான் தலைமை ஏற்று அதை தாங்க வேண்டியதாயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன இந்த பக்கம்? ஏன்னா வந்தது உனக்கு தெரியாதா? சொல்லு பாப்பா. தூரத்துல இருந்து பாத்தியா? ஆமா பார்த்தேன். என் போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன், தேவைப்படும்டா. ஏய் என்ன சொல்ற நீ? ஆமா தேவைப்படும்ல, அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி 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 நீங்க துணி ரோப்பீங்களா? அவங்க அதை பாப்பாங்களா? உடனே உங்களுக்கு பாட்டு போடுவாங்களா? ஒரே கூத்தா இருக்கே. நான் சும்மா தான் வச்சு விட்டேன். ஆளை பேர் ஓவரா பேசிட்டு இருந்தா அவளை பத்துக்கோ சித்தி தெரிஞ்சுன்னா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சரி 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 படவட்டு. சரி இப்போ உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட், என்ன 3 நாளா நீ பார்க்காததுனால இந்த கோயில 3 தடவை நான் தூக்கிட்டு சுத்தணும். இது பெரிய டாஸ்காக்கோ? சப்பையா இருக்கு. இருக்கும் தூக்கிடுவான். கீழே போட்டா அவ்வளவுதான். என்ன சொன்ன? ஈஸியானதா தூக்கிடலாம், அப்படித்தானே? 3 தடவை கிடையாது, 10 தடவை சுத்தணும். இப்படியே கீழே இறக்கி விடக்கூடாது. பெரிய டாஸ்க் தான், ஆனா சிறப்பா பண்ணி காட்டுறேன் பாரு. நான் யாருன்னு காட்ட போறேன்? டாக்டர் தெரியுமா? ஏன் நீ வந்ததுல டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டே இருக்க? ஏன் நீ வாய் திறந்து சொல்லணும் நீ டாக்டர்னு தெரியாதா? அப்ப நானும் சொல்லவா? அப்ப நானும் டாக்டர். நம்ம 2 பேரும் டாக்டர். என்ன இது யார்கிட்டயும் நம்ம மாத்தவே கூடாது, புரியுதா? சரி சரி பேச்சு மாத்தமா நட. கனவுகள் தேய்ந்தாதென்று கலங்கிடக் கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது காணா காணச் சொல்லியது. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே, உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றே. தனத்தான தரணம்
ஷர்மிளா, அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்டேன்னா அதான் பூப்பழ தட்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன், எடுத்துகிட்டு போகலான்னு. அப்படியா? இது உன்னோடதா? நான் கூட நீ வேற யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை அத்தை, நான் தான் வச்சுட்டு போயிட்டேன். பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். கடவுளே, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்கள பார்த்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்தேன். இப்போ என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன், இன்னைக்கு கோயிலில் பார்த்துருக்கேன். என் கூட குட்டி இருக்கிறத பார்த்துட்டா கண்டுபிடிச்சிருவாங்களே. குட்டி சித்தின்னு கூப்பிட்டா அவ்வளோதான். கடவுளே, இந்த குட்டி வந்துடக்கூடாது. மறந்துட்டியோன்னு நினச்சம்மா. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்க. ஏன் அத்தை, நான் ஏன் மறக்கணும்? அது ஃபேமிலிக்குள்ளே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. அக்கா மாமாக்குள்ளே நடந்த சண்டை, அதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதனால மொத்த ஃபேமிலியும் இல்லாமல் ஆயிடுமா என்ன? எதனால் பிரிஞ்சாங்கன்னு இப்போ வரைக்குமே தெரியலம்மா. ஆனால் ஒன்றே ஒன்று, உன் அக்கா உங்ககிட்ட பேசினாலோ இல்லை உன் அக்கா இங்கே வந்தாலோ ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு. அவளையே நினச்சி என் பையன் தூங்குறதில்ல, எதுவுமே பண்ணுறது கிடையாது. உன் அக்கா எனக்கு நல்ல மருமகன் சொல்கிறத விட நல்ல மகளாக தான் இருந்தா. கால சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றிருச்சு. ஆனால் உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு நான் இங்கே பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரிம்மா, உன் அக்கா பேசினானா மாமியார்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கேட்டாங்கன்னு நீ சொல்லு. அத்தை, புரியுதுமா? அவளுக்கு என்ன கோபம்னு தெரியல என் புள்ள மேலே, அதான் கோச்சிட்டு போயிட்டா. ஆனால் அவள் என்ன தான் கோச்சிட்டு போயிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் அவளை நான் மறக்கலை. என்ன, எப்போதுமே என் வீட்டு மூத்த மருமக அவள் தான். அது யாருனாலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக என் புள்ள ஏதாவது பெருசாக தப்பு பண்ணியிருப்பான், அதனால தான் என் பிள்ளைய விட்டு போயிருந்திருப்பான். அந்த தப்பை உணர்ந்து சீக்கிரமாக தேடி வருவாள். ஆனால் ஒரே ஒரு வருத்தமா, என் புள்ள மேலே தான் கோவம்னா எங்களுக்கெல்லாம் ஏன் தண்டனை கொடுத்தான்னு தெரியல. சரி, ஏற்றுக்குறோம், என்ன பண்ணுறது? எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அத்தை. நான் வரேன், எனக்கு பூ கூட வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரேன் அத்தை. அம்மா, ஹாஸ்டலா அதெல்லாம்? சரி, ஐயோ, உள்ள நல்ல வசதியா வர மாதிரி கொஞ்சம் பெரிய ஜன்னலா போட்டு வச்சாதான் என்னவா? டே கார்த்தி, உனக்கு இது வெக்கமா இல்ல? நீ ஏன் திருட்டுத்தனமா தான் பார்க்க வந்திருக்க? திருட்டுத்தனமா பார்க்க வந்தவனுக்கு பெரிய ஜன்னல் வேற போட்டு வச்சிருப்பாங்களோ? நாயே. சரி, இப்ப பாத்ரூம்குள்ள வந்துட்டோம். ஆனா அவ எந்த ரூம்ல இருக்கா நம்மளுக்கு எப்படி தெரியும்? கடவுளே, என்ன பண்றது? இப்படி வந்து சிக்கிட்டே. ஐயோ, யாரோ வர்றாங்க, பூச்சி. ஐயோ, யாரு? வெண்பா. என்ன, நமக்கு கடவுளே பிளான் பண்ணிட்டாரா? நம்ம அவளை பார்க்கணும்னு நினைச்சு இவ்வளவு பாத்ரூம்குள்ள வந்துட்டா. சரி, இங்க பேசிட்டு போவோம். ஐயோ, என்ன பண்றா? ஐயோ, ஐயோ, பூச்சு பூச்சு பூச்சு. ஐயோ, நான் இங்க இருக்க ட்ரெஸ் கலட்டாது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் பார்க்கணுமா வேணாமா? நான் பார்க்க கூடாது, இது தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பார்க்க கூடாது. இவ்வளோ டைட்டா இருக்கு. எது டைட்டா இருக்கா? நான் அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? போடா, கழட்டியாச்சு. கலட்டிட்டுங்கிறா. பார்க்கலாமா வேண்டாமா? பார்த்தா தப்பு தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க கூடாதுல்ல. ஆனா நான் அவளை என் பொண்டாட்டியவே நினைக்கிறேனே. பார்க்கலாம், தப்பு இல்ல. இல்ல, பார்க்க கூடாது. தாவணி நழுவினாள், இதயமும் நழுவுதே, அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, காற்று மலை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. ஐயோ, முடிஞ்சிருச்சு. நீங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது நான் அது ஐயோ, எவ்வளவு நேரமா இங்க இருக்க நீ? இப்பதான் வந்தேன். இல்ல, நீ இப்ப வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ, சரி சரி,
டீசெண்டா ஒத்துக்கிறேன்னா ஒத்துக்காம நான் எங்க போக போறேன்? ஆம், நீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அப்போ வேணும்னா நான் பார்க்கல. சத்தம் போட்டு பேச முடியல, அதனால அமைதியா இருந்துட்டேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? ஆ? சீ. ஏய், ரொம்ப பண்ணாத என்ன? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். தெரியாதனமா இது நடந்துருச்சு, அவ்வளவுதான். என்னைக்கா இருந்தாலும் இது வந்து வாயை மூடுங்க. சோ உங்க மேல இருக்க மரியாதை சுத்தமா போயிருச்சு எனக்கு. நீங்க முதல்ல போங்க. ஆமா, எதுக்கு கொடைய வச்சிட்டு நிக்கிறீங்க? இல்ல, எங்க வீட்ல இருந்து மழை வந்துச்சா, அதான் அப்படியே கொடையை பிடிச்சிட்டு வந்துட்டேன். யோ, நீ என்ன பைத்தியமாயா? யோ கடவுளே, அப்ப என்ன பண்ணுவேன்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார், உங்களுக்கு ஒரு டைம் ஒரு விஷயத்த சொன்னா புரியாதா சார்? போங்க சார். நான் ட்ரெஸ் கலட்டுறதுக்கு முன்னாடியே சத்து போட்டுருந்தா அமைதியா இருந்திருப்பேன்ல. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? சார், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, நான் உங்களை லவ் பண்ணல சார். ஏய், நிறுத்து. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கேவலமானவெல்லாம் கிடையாது, புரியுதா? அதான் நீங்க சும்மா விளாண்டு பார்த்தேன், அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல. சீரியஸா உன்னை பார்க்க தான் வந்தேன், ஆனா நீ இங்க வருவேன்னு எதிர்பார்க்கல. என்ன இருக்கு நீங்க பார்க்க வரணும்? ஏன் நான் வரக்கூடாதா? சார், நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை ஹாஸ்டல் வார்டன் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இங்க பாரு, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், சரியா? எனக்கு யாரை பார்த்து பயம் இல்லை. காலையில நம்ம கொஞ்சம் ஹர்ட்டா பேசிட்டோம், அது அவளுக்கு கஷ்டமா இருக்கும்னு பேசிட்டு போலான்னு வந்தா ரொம்ப தான் பண்றேன். நான் ஹர்ட்டாக இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேனா? தயவு செஞ்சு முதல்ல இங்கேருந்து போறீங்களா? நான் தூங்கிட்டு இருந்தேனா, சட்டுன்னு என் கனவுல வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் வரேன். ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ. உங்களை எனக்கு பிடிக்காது. போங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். பட்டா சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க குத்தியில் மின்னல் வந்து தீபம் ஏற்றிக் கொண்டு போக சுக்குகின்ற வெட்கம் புது வண்ண கோலம் ஒன்று போட ஐயோ, பயமா இருக்கு. என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு என் பொண்ணு வேணும். நான் யாருக்கும் தர மாட்டேன். டேய், எங்கடா போன? வீட்ல இருக்க மாட்டியா? ஆளை பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன், உங்க அப்பா காலையில சொல்லிட்டு போனாரு. இப்போ எங்க போனேன்? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உன் பொண்ணு இருக்கா தெரியுமா? உன் பொண்ணு உயிரோட தான் இருக்கு, புரியுதா? ஐயோ, ஆமாண்டா. எப்படி உனக்கு தெரியும்? அப்ப உனக்கும் தெரியுமா? எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. டேய், எனக்கும் தெரியும்டா. அப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்றத தவிச்சிட்டு இருக்கியா உதயா? ஆமாண்டா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்போ வருவேன் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்காக. உன் பொண்ணை மறைச்சிட்டாங்க தெரியுமா? ஆமா, என் பொண்ணை மறைச்சிட்டாங்க தெரியுமா? இன்னும் எதெல்லாம் மறைச்சிட்டாங்க தெரியுமா? டேய், இங்க பாருடா. சொல்ல குடிச்சிட்டு வந்திருக்கியாடா? குடிச்சேனா? நானா? நான் ஏன் குடிக்கணும்? ஆனா நான் குடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு பெரியப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்காரு, உனக்கு தெரியுமா? அந்த ஆளுதான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஆளு பழி வாங்கினான்னு தான் நான் போனேன். அவர் அப்பா பாத்தியா, என்னதான் எனக்கு எதிரியா இருந்தாலும் அவர் அப்பா இல்ல. அதனால என்னால டைரக்டா அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டு ஃபைட் பண்ணி அவர் அசிங்கமா பேசுறதுக்குலாம் எனக்கு மனசு வரல. இன்டைரக்டா நான் கேட்கணும் அப்படின்னா நான் நானா இருக்க கூடாது. அப்படின்னா இன்டைரக்டா போய் கேட்கறதுக்காக தான் நான் டைரக்டா போய் குடிச்சேன். சோ பை மிஸ்டேக். குடிச்சாலும் இவ்வளவு தெளிவா குழப்பறதுக்கு உன்னால மட்டும் தான்டா முடியும். டேய் அறிவு கட்டவனே, நான் சொல்றது கேளுடா. உன் பொண்ணு உயிரோட தான் இருக்கா, உன்னோட குழந்தைடா. அதான் எனக்கே தெரியுமே. எங்க பெரியப்பா இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், என் பொண்ணு இருக்கா, உயிரோட தான் இருக்கான்னு. எனக்கும் தெரியுமே. அப்படியா? எங்க இருக்கா? அது என் பொண்டாட்டி இருக்கால, என் பொண்டாட்டி அபி வயிற்றுக்குள்ள இருந்தா. அதுக்கப்புறம் அவ எங்க காணாம போனான்னு தெரியல. எங்கன்னு நானும் தேடினேன். அபி சொன்னா சாமி கிட்ட போயிட்டான்னு. டாக்டர் சொன்னாங்க சாமி கிட்ட போயிட்டான்னு. ஆனா என் பெரியப்பா மேல எனக்கு டவுட் இருக்கு. ஒருவேளை எங்க அண்ணனை இவ்வளோ வருஷமா ஒழிச்சு வச்சிருந்தாரு, அதே மாதிரி என் பொண்ணையும் ஒழிச்சு வச்சிருந்திருப்பாரோ? எனக்கு டவுட்டாவே இருக்குடா. உங்க அண்ணன் எப்பறம் ஒழிச்சு வச்சாரு? உங்க அண்ணன் யாரு? அவன் ஒரு பரதேசி பண்ணாட.
டேய், அது உனக்கு சொல்லக்கூடாத கதைதா. அது எங்க குடும்ப கதை. பர்சனல் சரியா? பர்சனல். இப்போதைக்கு அதை என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. என்னன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஏண்டா குடிச்சிட்டு எப்படி அவ்வளவு தெளிவா பேசுற நீ? அதாண்ட எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் குடிச்ச ஃபுல் போதே ஆனன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்னு எனக்குலாம் தெரியாது. நீ எப்படி இவ்வளவு தெளிவா இருக்க? சொல்ல போனா குடிச்சா உண்மை வெளியே வரும்னு சொல்லுவாங்க. நிதானமே இல்லாம தானடா பேசணும். நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, நிதானம் இல்லாம தான் பேசணும். அது ஜஸ்ட் குடிகார, நீ கிடையாது. எனக்கு ஜஸ்ட் குடிகார நீ இல்லாது எனக்கு தெரியும். நீ என்னோட முடா குடிகாரன்டா, எனக்கு தெரியும்டா. ஆனா 15 வருஷமா இவளை நினைச்சு எப்படிலாம் குடிச்சு எப்படிலாம் தெளிவா இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்டரா இருக்கமே, குடிச்ச உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்களே, குடிச்ச உடனே எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்களே, அதுவும் நம்ம ஒரு சீஃப் டாக்டர், நம்ம தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்கணும் அப்படிலாம் நினைச்சு ஆல்கஹாலை எண்ணி எண்ணி பார்த்து அளந்தெழுந்து குடிச்சு இந்த அளவுக்கு நான் பார்த்து குடிச்சிருக்கேன் தெரியுமா? அதனால எந்த இடத்துக்கிட்ட எப்படி நிதானமா பேசணும்னு எனக்கு தெரியும். சோ அத பத்தினா நீ கவலைப்படாத. ஐ எம் ஸ்டடி. ஓகே. சி, இதை விட கேவலமா குடிக்கிறதுக்கு எவனும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான்டா. நான் குடிகாரம் இருக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. டேய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றதை கேளு. என்ன சீரியஸா உன் பொண்ணு இருக்காடா? உன் பொண்ணு உயிரோட தான் இருக்கா? உன் பொண்ணு மறைச்சு வச்சிருக்காங்க. ஆமாடா, நானும் சொல்றேன்ல, என் பொண்ணு இருக்காடா. இருக்காது, எனக்கும் தெரியும். ஆமா, என் பொண்ணு இருக்கா தெரியுமா? ஆமா, இருந்தா. ஆனா எனக்கு நம்ம எங்க பெரியப்பா மேலதான் டவுட்டா இருக்கு. நான் என்ன போய் எங்க பெரியப்பா வீட்டுல சர்ச் பண்ணி பாத்துட்டு வருவா, அங்க ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்காரான்னு. சோ கடவுளே, இவனை வச்சுட்டு இப்ப என்ன பண்றது? உண்மை தெரிஞ்சு இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியலையே. எப்படி சொல்லி இவனுக்கு நான் புரிய வைப்பேன்? இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒன்றும் புரிய வைக்க முடியாது. சத்யன் வா. யாரோ என்ன கூப்பிடுறாங்க, ஆனா அது அபி மாதிரியே தெரியுதுன்னா. அபி மாதிரி இல்லடா, அபியே தான் கூப்பிடுறேன். வா நம்ம போலாம். அபி நீங்க கூப்பிடாதீங்க அபி. நான் குடிச்சிருக்க அபி, தப்பாயிடும். வேணாம், உங்களுக்கு பிடிக்காது அபி, வேணாம். ஒழுங்கா இங்க வாடா, போய் ரூம்ல போய் தூங்குவா. ஐயோ அபி, நீங்க தப்பா கூப்பிட்டு இருக்கீங்க அபி. நான் ரூம்ல தூங்குறதுக்கு? ஐயோ வேணாம் அபி, வேணாம். நான் ஹால்ல தான் தூங்குவேன். ரூம்ல வந்து தூங்கினா அப்போ தெரியாதனமா டியூப் லைட்ல ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. வேணாம் அபி, வேணாம். ஏன்னா நான் உங்க கூட சேரக்கூடாது அபிநயா, வேணாம். இங்க பாரு, நான் ஒன்னும் உன் மேல இருக்க அட்வான்டேஜ் எல்லாம் உன்னை கூப்பிடல. ஒழுங்கா வந்து தூங்கு. ஃபுல்லா குடிச்சிருக்கேன்னு சொல்ற, நிதானமே இல்லாம இருக்க. வா. அபி இதுல ஒரு திருத்த அபி. நான் ஃபுல்லாலாம் குடிக்கல அபி, கொஞ்சமா தான் குடிச்சேன். ஆனா அது இப்ப அது ஃபுல் ஆயிருச்சு. இப்ப கரெக்டா இருக்கும். சத்யன், இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இல்ல அபி, நான் வரமாட்டேன். அது தப்பு, வரக்கூடாது. தப்பு. உன் பர்மிஷன் இல்லாம உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, அதுவும் உன்னை டச்சே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. என்னதான் தாடி கட்டின புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டி பர்மிஷன் முக்கியம் இல்ல. என்னடா சொல்லு பார்க்கலாம். மூஞ்ச பேத்துருவேன். அவங்க இருக்கிறான். நான் அப்படி ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கா அபி. இந்த மாதிரி டைம்ல, அதாவது நான் குடிச்சிருக்க இந்த டைம்ல என்ன மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அபி, அது தப்பு. ஓகே? பாரு சத்யன், இப்ப நீ வரல, அவ்வளவுதான் உனக்கு. இப்ப வரல நீ என்ன பண்ணுவ அபி? என்ன திட்டுவா, அடிப்ப, அவ்வளவுதானே? அதெல்லாம் தாங்கிக்காங்கடி. பாடி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு என்ன. ஆனா உன்னை மனசாக இனிமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அபி, அது வேண்டாம். இங்க பாரு, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. வரப்போறியா இல்லையாடா? வேணாண்டா, போகாத. அவ உன்னை பிரெயின் வாஷ் பண்ண கூப்பிட்டு இருக்கா. போகாத, சொன்னா கேளு. உன் பொண்ணு உயிரோடவே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி அடுத்த 15 வருஷம் உட்கார வைக்க கூப்பிட்டு இருக்கா. ஆமா, என் பொண்ணு இல்லைன்னு இவதான் சொல்லுவா. வேற யாரு சொல்லுவா? வேற யாரு சொல்ல முடியும்? ஏன்னா என் பொண்ணுதான் இல்லையே. அறிவிட்ட முண்டை, இப்பதான் உன் பொண்ணு இருக்கான்னு சொன்னா இப்ப என்ன பொண்ணு இல்லைங்கிற? உன் பொண்ணு இருக்காடா, இருக்கா உன் பொண்ணு? ஆமா இருக்கா. எங்க பெரியப்பா மேல எனக்கு டவுட்டா இருக்கு. என் பொண்ணு குட்டி பொண்ணாதான் இருக்குன்னு அந்த ஆளு எங்கேயாவது எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பானு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. டேய், சொன்னா கேளு சத்யன், நீ அவ கூட போகாத. நான் சொன்னா கேளு. நீ போனினா உன் மனசை மாத்திடுவா. ஏங்க ஏங்கன்னு யாரோ என்ன கூப்பிடுறாங்க. எனக்கு கூட ஒரு வெக்கமா வருது. என்னங்க சொல்லுங்க. நாயே, பொண்டாட்டி ஏங்கன்னு கூப்பிட்டதுக்கு இப்படி விழுந்துட்டா? டே, இப்பதான்டா தெரியுது. நான் தாங்க கூப்பிட்டேன், உங்க பொண்டாட்டி அபி. இது நான். It's you. I call you. அபி, என்னை கூப்பிட்ட அபி நீ? ஆமாங்க, நான் தான் கூப்பிட்டேன். உங்க பொண்டாட்டி நான் தானே. குடிச்சா உடம்பு வீணாயிடாதா? வாங்க போய் தூங்கலாம். வாங்க மாமா. வாங்க, அந்த தூங்குனீங்கன்னா
சரியாயிடும். வாங்க 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 வாங்க. ஐயோ பாசம், ஐயோ ஒரே வெக்கமா இருக்கே. நாயே அது மொத்தம் வேசடா. என்னடா நீ இப்படி இருக்க? இல்ல அது பாசம் தான். நீங்க என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்க பாக்குறீங்க. அயோக்கிய ராஸ்கல், வெளிய போடா. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க உதயா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சரியா? இப்ப நான் சொல்றேன். நீங்க உங்க பொண்டாட்டிய தேடிட்டு இருந்தீங்க. அந்த தேடல்ல நான் தான் தேடி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணேன் உங்க பொண்டாட்டி யாருன்னு. அப்படி நீங்க தேடல்ல கொஞ்சம் டீப்பா போகும்போது நீங்க டியூப் லைட் ஆஃப் பண்ண போறீங்கன்னு நான் வெளியே போயிட்டு நீங்க டியூப் லைட் ஆஃப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி உங்க எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ஒரு குண்டு பல்பு கூட அணைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு என்னை கூப்பிடுறா. நான் போலன்னா மரியாதையா இருக்காது இல்ல. அதனால நான் எதுக்கு என்னை கூப்பிடுறாங்கன்னு நான் கேட்டுட்டு வருவேன். வேணாண்டா, அவ குண்டு பல்ப போட்டாலும் சரி டியூப் லைட் ஆஃப் பண்ணாலும் சரி உன்னை உள்ள வச்சு காமெடி பண்ணிடுவா. நான் சொல்றத கேளு. அவ காலடியிலே சேர்த்தாலும் சரி என் அபி சொல்றதுதான் நான் கேட்பேன். அப்ப போய் சாவு. இதுக்கு மேலாம் உன்னை என்னால காப்பாற்ற முடியாது. அபி நான் உள்ள வரணும் அப்படின்னா இப்போ ஸ்டெடியா இல்ல, என்னால நடக்க முடியல. உங்க கைய வச்சு என்ன அணைச்சு உள்ள கூட்டிட்டு போக முடியுமா? இல்ல, என்னால அதெல்லாம் முடியாது. நீயே வா. என்னால வர முடியாது அபி. வந்து தொலை. கீழே விழுந்துறாத. ஏய், என்ன உதயா பாக்குறீங்க? புதுசா இருக்கா? இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு பழகி போனதுதான். இந்த மாதிரி நிறைய டைம் நான் வந்திருக்கேன். அவன் இப்படி எனக்கு கூட்டு போயிருக்கா. இன்னொரு தடவை கெஞ்ச வைக்கிற வேற இது செருப்படிதான் பரவாயில்ல. அபி திரும்ப திரும்ப தப்பு பண்ற அபி. ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு 1000 தப்பை உள்ள கனெக்ட் பண்ண பாக்குற. இப்ப அவனை உள்ள கூட்டு போய் நீ என்ன பண்ண போற? உதயா நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன, இவன் என் புருஷன், நான் பாத்துக்கிறேன். வா சத்தியன் போலாம். ஏன்டா அசிங்கப்படுற? பாய் வரட்டா. பேபி மெதுவா கூட்டிட்டு போ. என்ன பேபி வலிக்கும் மாமாவுக்கு. மூட்டு வா. அள்ளி விட்டுறாதடி பொண்டாட்டி. யாபி குண்டு பல்பியாவது இன்னைக்கு நம்ம ஆஃப் பண்ண போறோமா? எதுக்கு குண்டு பல்ப் ஆஃப் பண்ணணும்? அதான் அபி ஏங்கன்னு கூப்பிட்டியே. அதான் அந்த ஏங்கக்கு பின்னாடி குண்டு பல்போ மினி பல்போ இல்ல மின்மினி பல்போ. சோ ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கணும்ல அபி. ஏன்னா ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனை எங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டா அந்த இடத்துல ரொமான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நீ ஏன்டா வாடா போடான்னு என்னை கூப்பிடும் போது நீ அவ்வளவு ரொமான்ஸ் வச்சிருப்ப. ஏன் நீ அப்படிதான் என்ன கூப்பிடுவ. அப்ப எவ்வளவு ரொமான்ஸ் இருக்கும். சோ இப்ப வாங்க போங்க ஏங்கன்னு கூப்பிட்டு இருக்க. அப்ப எவ்வளவு ரொமான்ஸ் இருக்கும். இன்னைக்கு மொத்தத்தையும் என்கிட்ட காட்டு. 15 வருஷம் ஆச்சு நம்ம ரொமான்ஸ் பண்ணி. வா பண்ணலாம். அத்தனை ரொமான்ஸே என்கிட்ட காட்டு. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கு ரெடி. ஐ அம் ஸ்ட்ராங். உன்னோட மொத்த எல்லாத்தையும் காட்டு. இதோ காட்டுறேன். ஏய் நாடி அடிக்கிற? தொட்டு தாலி கட்ட புருஷனை அடிச்சு கீழே தள்ளி விட்ட. அபி அவன் அப்பவே சொன்னான். நான் அவன் பேச்ச கேட்காம உன் வார்த்தையை நம்பி உள்ள வந்தேன். அவன் சொன்ன மாதிரியே துரோகம் பண்ணிட்டல அபி. இங்க பாரு, நான் துரோகம்லாம் ஒண்ணு பண்ணல. ஒழுங்கா வாய மூட்டு படு. போ, எந்திரிச்சு போய் தூங்கு. முடியாதுடி. ஒன்னு எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லு. இல்லன்னா உன் லவ் என்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணு. இல்ல அப்படின்னா நான் போய் உதயா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதோ நான் போறேன் எந்திரிக்கிறது. என்னால எந்திரிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கேன். வர்றேன் இரு. நான் போய் உதயா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அவனை பத்தி நீ ஏன்டி பயப்படுற? ஏன் பயப்படுற? என்ன பத்தி பயப்பட மாட்டேன். அவனை பத்தி ஏன் பயப்படுற? அவன் தானே நம்மளை பார்த்து பயப்படணும். நாய் குடிச்சாலும் தெளிவா இருக்கா. இவனால என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல அபி நான் போறேன். நான் போய் உதயா கிட்ட சொல்றேன். இல்ல அபி நான் போறேன். இது செட் ஆகாது. நான் போறேன். நான் போய் சொல்றேன். போகக்கூடாது. சத்யன் போகாத. சத்யன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னை விட்டு போகாத. எங்கேயும் போகாத. என் கூடவே இரு. பயந்துட்டியா? அதான் என்ன உள்ள கூட்டிட்டு வந்தியா? புரியுது. உனக்கு பயம் இருக்கும்ல. சரி. ஆமா, ரொம்ப பயந்துட்டேன். நீ என் கூடவே இரு. சரி பயப்படாத. என்ன நான் உன் கூடவே இருக்கேன். நீ என் கூடவே இரு. இப்ப எங்க தூங்குவேன்? நான் போய் ஹால்ல தூங்கணும். நீ இங்க இருந்தா பயந்துட்டு தானே இருக்கணும். நான் உன் கூட தூங்குறேன். என் கூட தூங்க போறியா? இல்ல வேணாம். நான் வேற குடிச்சிருக்கேன். ஏதாவது தப்பாயிருவானோ? தப்பான என்ன? நான் உன் பொண்டாட்டி தானே. நான் உன் கூட தான் தூங்க போறேன். சரி இரு. நீ என்னை ஏமாத்திட்டு வெளியே ஒரு நாய் சொல்லிட்டு போறம்போது நாய். நான் இந்த நாய்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டு என் கூட தூங்க போறான்னு. நான் போய் சொல்லிட்டு வரட்டா? எதுக்கு அவர்கிட்ட போற?
பேசாம தூங்கு வா. ஏன்னா அவன் டியூப்லைட் அணைச்சான்ல, எனக்கு டியூப்லைட் அணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னான்ல, அதனால நான் போய் அவன்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு எனக்கு டியூப்லைட் ஆஃப் ஆக போகுதுன்னு. போகாத சத்யன், போவேன். உன்னை விட்டா சரி வராது. கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தால் என்ன, தவமின்றி கிடைத்த வரமே. அபி இல்ல அது தூங்கலாமா? சரி தூங்கலாம். பாட்டி போச்சுக்கவா? ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா, தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். அபி இதே மாதிரி நம்ம 2 பேரும் இருந்து எவ்வளோ நாளாச்சு என்ன அபி? நீ தான் என்னை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறாடி. ஆனால் நீ தான் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறடி பொண்டாட்டி. எனக்கு தெரியும் நீ என்னை எவ்வளோ வெட்டாலும் என் மேலே உனக்கு லவ் நம்மள போகாது தெரியும். சரி தூங்கு. தூங்குறதா? அதெல்லாம் கூடாது, நம்ம பேசலாம். குடிச்சிருக்க தூங்கு. சத்யன், அபி ஒன்று சொல்ற அபி கேளாம். நான் பெரியப்பாவை பார்க்க போனேன்ல, அந்த ஆள் என்னை பார்த்து ஒன்று சொல்லிட்டான் அபி. என்ன சொன்னாரு? இல்லை அபி, அது அவர் சொன்னாரு, என்னை பார்த்து கேட்டார் அபி, நான் ஒரு புள்ள பெத்துக்கு தகுதி இல்லாதவன் அபி. நீ சொல்லு பொண்டாட்டி, நான் தகுதி இல்லாதவனா? ம், ஏதோ துரதிருஷ்டவசமா நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சு, அதுக்காக அந்த ஆள் அப்படி சொல்லுவானா? என்ன அப்படி நான் புள்ள பெத்துக்க தகுதி இல்லாதவனா? சொல்லுடி. அப்படி பார்த்தா இப்பதான் எனக்கு புள்ள இல்லை, ஆனா 3 தடவை நான் அப்பா அண்ணடி. அதுலயே தெரியாத நான் புள்ள பெத்துக்க தகுதியானவனா இல்லையான்னு. இந்த ஆள் அப்படி சொல்லலாம். சரி தூங்கலாமா? நீ சொல்லு, நான் புள்ள பத்துக்கு தகுதியானவன் தானே? இங்கே பாரு, ரோட்டில் போகிறவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனால் கட்டின பொண்டாட்டி தான் அதை சொல்லணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். என் கூட வாழ்ந்த எனக்கு தெரியாத உன்னை பற்றி நீ தகுதியானவன் தான். சரி தூங்கலாம். ஐ லவ் யூ அபி. இடி இடித்தும் மழையடித்தும் அசையாமல் நின்றிருந்தோம். இதயம் ஒன்றாகி போனதே, கதவே இல்லாமல் ஆனதே. எனக்கு தெரியும் சத்யன், உங்ககிட்ட நான் மறைக்கிறது தப்புன்னு. சேம் டைம்ஸ் என்னால் உன்னை வெறுக்கவும் முடியலன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இப்போதைக்கு உனக்கும் சகானாவுக்கும் சம்பந்தம் தேவையில்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூடா. தெரியும் வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும் நீங்க புளிய தூங்க வச்சுட்டு வருவீங்கன்னு தெரியும். புளி தூங்கிடுச்சா? தூங்கிட்டாரு. அவன் நினைச்சிட்டு போனான் டியூப்லைட்டா ஆஃப் பண்ண போறோன்னு. எனக்கு தானே தெரியும் இனி காலத்துக்கு உன்னால டியூப்லைட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோமா? இங்கே பாருங்க உதயா, என்ன பேசணுமோ அதை பேசுங்க. நான் மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியும் என் லைஃப்பை பற்றி? ஆ,
என்னன்னு தெரியாம பேச வராதீங்க. என் லைஃப்ல நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன். அதையும் தாண்டி நீங்க சொன்னீங்கல்ல, அவனும் அதே தானே சொன்னான், குழந்தை இருக்கு இல்லைன்னு. அவன் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஆமா, நானும் யதார்த்தமா விட்டேன் அப்படின்னா அவன் ஏதோ சொல்ல வந்தா நீங்களும் ஏதோ சொல்லதான் வந்தீங்க. இதுக்கு நடுவுல ஏதோ நடந்திருக்குன்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதேதான், இவனாலதான் என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. இவன் ஒருத்தனாலதான் என் குழந்தை என்னை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிடுச்சு. ஸோ இவன் முட்டாள்தனமா இருந்ததுனால என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. இவனோட மூட நம்பிக்கையால என் குழந்தை போயிடுச்சு. இவனோட பைத்தியக்காரத்தனத்தால என் குழந்தை போயிடுச்சு. 10 மாசம் என் வயிற்றுல நான் தொட்டு தொட்டு பார்த்தேன். அவனோட குழந்தை என் வயிற்றுல வளரணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருந்திருப்பேன், நான் எவ்வளோ ஏங்கியிருந்திருப்பேன். அது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த குழந்தை என்னை விட்டு போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவன் மட்டும்தான். ஆனால் என்னால் அவனை வெறுக்க முடியாது. அவனை சின்சியராக லவ் பண்ணி அவன் மட்டும்தான் என் உலகம்னு அவனை நான் கல்யாணம் பண்ணேன். அவனோட குழந்தைக்கு நான் தாயும் ஆனேன். ஸோ அப்படி இருந்த ஒருத்தனால இன்னைக்கு என் குழந்தை போயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை? அதனால நான் அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். சரி, ஓகே, எல்லாம் கரெக்டு தான். அப்போ சகனன்ற ஒரு ஆள் இருக்குல்ல, அது உங்க பொண்ணு தானே? அம்மானு கூப்பிடுற எல்லாரும் அம்மா ஆகிட முடியாது. நான் பொண்ணுன்னு சொல்ற எல்லாருமே என் பொண்ணாவும் ஆகிட முடியாது. ஸோ இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவனால என் குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் கிளம்பி ஃபாரின் போயிட்டேன். ஸோ நாங்கள் போகும்போது அங்கே ஆசிரமத்தில் இந்தியன் சைல்டு ஒரு பொண்ணை எடுத்து நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னு நீங்க சொல்ற கதை எல்லாத்தையும் நான் நம்புறேனே வச்சுப்போம். ஏன் நான் நம்பிட்டேனே வச்சுக்கோங்க. சகானா, நீங்க, சத்யன், உங்க 3 பேத்தோட பேச்சு ஆட்டிடியூட் எல்லாமே அச்சு பிசுறாம இருக்கே, அது எப்படி? ஒரு குழந்தை யாரோட குழந்தையா இருந்தாலும் நம்ம வளர்ப்புல தானே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவள் என்னோட வளர்ப்புல வளர்ந்துருக்கா. ஸோ சத்யனோட கேரக்டர் பாதி, என்னோட கேரக்டர் பாதி. சத்யனோட கேரக்டர் என் கேரக்டரும் அவளுக்குள்ள மிங்கிள் ஆகுன்னு உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவள் என்னோட நிழல்ல வளர்ந்ததுனால அவள் என்ன மாதிரி இருக்கா. சரி, நான் கேட்ட அத்தனை கொஸ்டினுக்கும் நீங்க எனக்கு ஆன்சர் பண்றதுக்காக, ஐ மீன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக நீங்க காலில இருந்து டைம் எடுத்துக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா சாரி அபி, என்னால அது நம்ப முடியாது. இது நம்புற மாதிரியும் இல்ல. அபி, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க. எந்த விதத்துலையும் அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க. அதுவும் நான் சத்யன் கிட்ட கொடுக்க மாட்டேன். சத்யன் எனக்கு பிடிக்கும், நான் லவ் பண்றேன். இப்போ வரைக்கும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் தான் என் புருஷன், அதை என்னால் மாற்ற முடியாது. அதே மாதிரி அவன் தான் என் லைஃப்பை வீணாக்குனா, என் குழந்தையும் கொண்டா, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால என்னால் அவனை மன்னிக்க முடியாது. ஸோ சத்யனா இருக்கட்டும், நான் நானா இருக்கேன். தயவு செஞ்சு என் பொண்ணை நான் யாருக்கிட்டையும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. என்னால் அவளை யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. அவன் என்னோட அடாப்டர் சைல்டு. நம்ப மாட்டேன் அபி, நான் நம்பவே மாட்டேன். நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. இதே மீறி அது என் குழந்தை தான் நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கோ இல்ல இது உன் குழந்தை தானே அவனை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கோ இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அப்படி நீங்க ஒரு விஷயம் சத்யன்கிட்ட எடுத்து வச்சு மூவ் பண்ணாலும், சத்யனுக்கு உண்மை தெரிஞ்சாலும் என்ன நீங்க உயிரோடே பார்க்க முடியாது. என்னோட டெத்துக்கு நீங்க தான் காரணம். இதுக்கப்புறம் நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. இவன் என்னடா டாக்டர் படிச்சுட்டு இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா பேசுறான்னு நினைக்காதீங்க. நான் டாக்டர் தான், பேஷண்ட்டுக்குலாம் டாக்டர் தான். ஆனால் என் குழந்தைக்கு இல்லை. ஒரு தாயை என்னால் அது முடியாது. 15 வருஷமா என் தனிமை, நான் சிறு வாழ்க்கை வாழ்ந்தது, இது எல்லாமே எனக்கு கொடுமையாக கொண்டுருச்சு. சத்யனை நேரில் பார்க்கும்போது எனக்கு கொலை பண்ணணுன்ற அளவுக்கு வெறி இருக்கு. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனை நான் லவ் பண்ணிட்டேன். இப்போவும் அவன் என் மனசில் இருக்க, என்னால் அவனை வெறுக்கவும் முடியாது. ஸோ இதுக்கப்புறம் அது என் வாழ்க்கையை என்ன வாழ விடுங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இந்தியா வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் மலேசியாவில் இருந்தேன். நான் இப்போவும் சொல்கிற உதயா, என் பொண்ணு என்கிட்ட இருந்து நீங்கள் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது என் சாவுக்கு அப்புறம் தான் நடக்கும். அவன் உங்களுக்கு ஏதோ பண்ணுறான் அப்படின்றதுக்காக நீங்கள் அவனுக்கு வேறு ஏதாவது பண்ணிட்டு போங்க. தேவையில்லாமல் என் லைஃப்ல இருந்து யாரையும் பிரிக்க நினைக்காதீங்க. அவன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. இதுதான் உதயா என்னோட ஃபைனல் முடிவு. இதுக்கு மேலே என்னால் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அதோட பிரிவு ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஸோ அந்த பிரிவை ரொம்ப கொடுமையாக நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த பிரிவை தணிக்க தான் சகானா வந்தா என் லைஃப்பில். ஸோ அதனால என்னையும் சகானாவையும் பிரிச்சிடாதீங்க. ஒரு தாயோட வலி என்னென்னு உங்கள் பொண்டாட்டிகிட்ட கேளுங்க, தெரியும். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் வரேன். அபி டாக்டர்கிட்ட பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தேன். உதயா, அவங்க சொல்கிறது நியாயம் தானே உதயா? அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்களோட குழந்தை இறந்துருச்சுன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ சகானா வளர்ப்பு பொண்ணுன்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அதனால கூட மேபி சத்யன் டாக்டர்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம்ல. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்குது, அது அவங்க பேசினாதான் முடிவுக்கு வரும். நம்ம பிரச்சனைக்கு நம்ம பேசும்போது தானே ஒரு முடிவு வந்துச்சு. அதே மாதிரி அவங்க பிரச்சனைக்கு அவங்க பேசினாதான் அவங்களுக்கு ஒரு முடிவு வரும். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுத்து தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்போம். நீ அவசரப்படாத. என் பாரதி, ஒரு தாய் தான் சுமந்த குழந்தை தான் கையை விட்டு போயிட்டா அவ்வளோ வலிக்குள்ள அந்த தாய்க்கு. ஆமாம். அப்போ நம்ம குழந்தையும் இல்லாமல் போகும்போது உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல. ஏண்டி அழுகுற? இப்போதான் உனக்கு கேட்கணும்னு தோணுச்சா? உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் நான் பாரதி.
வலிச்சதுதான். ஏன் இருக்கணுன்ற அளவுக்கு வலிச்சது. ஆனா அதெல்லாம் தானா நடக்கலல்ல. என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல. இல்ல, நடக்கணும்னு இருந்து நடந்திருக்கு. அது ஒன்றும் பிளானிங் இல்லைல்ல. அதான் நமக்கு இருக்கணும்னு இருந்தால் அந்த குழந்தை இருந்திருக்கும். ஸோ இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். திரும்ப திரும்ப உன்னை ஸ்ட்ரெஸ் ஆக்கி நான் கோவப்படுத்த விரும்பல உதயா. நீ ட்ரீட்மெண்ட்டில் இருக்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் உன்னை டீல் பண்ணணும். ஸோ உனக்கா புரிய வரும்போது அது புரிய வரட்டும். நான் புரிய வைக்க ட்ரை பண்ணல நம்ம குழந்தை விஷயத்தில். ஆனா மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பில்ல. அந்த குழந்தை தான் நம்ம ரெண்டு பேத்தி சேர்த்து வச்சுச்சு. அந்த குழந்தை தான் நம்ம ரெண்டு பேத்தி கல்யாணம் பண்ணி வச்சுச்சு. அந்த குழந்தை தான் நீ நானும் புருஷன் பொண்டாட்டியும் அப்பா அம்மாங்கிற அங்கீகாரத்தையும் கொடுத்துச்சு. ஆனா அந்த குழந்தை இல்லாம போயிடுச்சுல. ஏ உதயா, தாய்மைங்கிறது எவ்வளோ பெரிய வரும். அவங்க குழந்தை கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி நமக்கு கிடைச்சதையும் நம்ம விட்டுட்டோம்ல. உதயா அல்லாத. எதுக்கடி சிரிக்கிற? அதான் நமக்கு வரப்போகுதுல்ல போ. வரப்போதா? என்ன வளர்ற? ஆமா, நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். ஹேய், காமெடி பண்ற நீ? ஆடி வாங்குவ. ஏன் உனக்கு என்ன டவுட்ல இருக்கா? வா, டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வா, திரும்ப கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏய், நான் வரல, போடி. யோ, எழுந்து வாய போலாம். சரி போவோம் வா. கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பண்ணிடுவோம். சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ணுவோம். சீப்ராடு, வா போலாம். செல்ல கொட்டி பட்டு கொட்டி என்ன சொல்லடா உன் பாசத்துக்கு